ஹாய் வீவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல் எல்லா மேட்சுக்கும் நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிஷன் பண்ணி வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 17வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் வந்து மோதுறாங்க. ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமை மத்தியானம் 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் மேட்சை பற்றி கொஞ்சம் வந்து பார்க்கலாம். அந்த மேட்ச்சில் வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து ப்ரெடிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அது பார்த்தீங்கன்னா பெருசாக சரியாக வந்து போகல, ஓரளவுக்கு நல்லா வந்து போயிருந்துச்சு. அதாவது கேகேஆர் பக்கம் கொடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் பக்கம் யாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அந்த மேட்ச்சில் வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம எடுத்த 11ல் பார்த்தீங்கன்னா கேகேஆர் சைடு இம்பேக்ட் பிளேயர் மனிஷ் பாண்டே வச்சு தான் வந்து போயிருந்தோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வைபவ் அரராவை கொண்டாந்து இம்பாக்டை வந்து இறக்கி விட்டாங்க. போன மேட்ச்சில் வந்து இதே கேகேஆர் வந்து மனிஷ் பாண்டே வந்து இம்பாக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த 11 வச்சு நம்ம ப்ரெடிஷன்ஸ் வந்து போகிறோம். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் அரரா வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த குரு கேது காம்பினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பவர். வைபவ் அரரா பார்த்தீங்கன்னா புதனை சேர்ந்தவர். இந்த பக்கம் இருக்கக்கூடிய டிராவிஸ் செட்டி, இசான் கிஷனா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் புதன் சம்மந்தப்பட்டிருந்தாலும் இவங்கெல்லாம் விட வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் அரரா வந்து பவர். அவர் உள்ள கொண்டுட்டு வராங்க. கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் வந்து கொடுக்குறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து விக்கெட் வந்து எடுத்துட்டாரு. வைபவ் அரரா இல்லாமல் நம்ம ஒரு ப்ரெடிஷன்ஸ் வந்து போகிறோம் அப்படிங்கிறப்ப எட்டா இருக்கட்டும், இசான் கிஷனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விளாண்டுருப்பாங்க. ஆனால் வைபவ் அரரா உள்ள வரப்ப அவருக்கு பவராக இருக்கப்போ அவரோட பவர் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விக்கெட் வந்து எடுத்துருவார். இது வந்து எப்பவுமே வந்து நடக்கும். 7 மணிக்கு அப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து வைபவ் அரரா வந்து 11ஸ் வந்து வந்தாங்க. நம்ம டெலகிராமில் கொடுக்குறப்போ ஓரளவு எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இம்பாக்டில் வந்து இருக்காரு. போன மேட்ச்சில் மனிஷ் பாண்டே இம்பாக்ட், இந்த மேட்ச்சில் வந்து வைபவ் அரரா இம்பாக்ட் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ அதனால வைபவ் அரரா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எடுத்துக்கல. அவர் கொண்டு வர மாட்டாங்கன்ட்டு நம்ம வந்து ப்ரெடிஷன் வந்து போயிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ரெடிஷனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பாதிச்சிருச்சு. நம்ம எஸ்ஆர்ஹெச் தான் வந்து வின்னிங் வந்து கொடுத்துருந்தோம். ஈஸியாக சேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் வைபவ் அரரா உள்ளே கொண்டு வந்து மொத்தமாக வந்து கவுத்துட்டாங்க. வைபவ் அரரா வந்து மொத்தமாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிட்டு வந்து போயிட்டாரு. கேகேஆர் சைடு நம்ம ட்ரீம் டீமில் கொடுத்த பிளேயர்ஸ் யாரெல்லாம் வந்து பார்த்தோம்னா டிகாக்கு, சுனில் நாராயண், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, இந்த 6 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து கொடுத்தோம். இதில் வந்து டிகாக்கு தவிர மற்ற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. கேப்டனாக கொடுத்த வருண் சக்கரவர்த்தி வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டாரு. அதே இந்த எஸ்ஆர்ஹெச் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ரிச் காசன் மட்டும் தான் வந்து வந்திருந்தாரு ட்ரீம் டீமில். வேறு யாருமே வந்து வரல. ரீசன் வந்து இந்த வைபவ் அரரா தான். இந்த வைபவ் அரரா வந்து இந்த சைடு எஸ்ஆர்ஹெச் பக்கம் எடுத்த ப்ரெடிஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிட்டு வந்து போயிட்டாரு. ஸோ எப்பயுமே இப்படி தான் ஒரு மேட்ச் வந்து ப்ரெடிஷன்ஸ் வந்து சூப்பராக பயங்கரமாக வந்து ஒர்க் ஆனிச்சுன்னா அடுத்த மேட்ச் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நடக்கும். இதுக்கு மொதல் மேட்ச்சில் வந்து 9 பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கர கொலாப்ஸ் வந்து ஆயிடுச்சு. இது எப்பயுமே இது நடக்குது. இது ஏனே வந்து தெரியல. ஒரு மேட்ச் நல்லா வரப்போ அடுத்த மேட்ச் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து மாறுது. ஒன்று இம்பாக்ட்ல ரூலை வந்து எடுக்கணும், இல்லை யார் அந்த இம்பாக்ட்னு வந்து கரெக்டாக வந்து சொன்னாங்கன்னா நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்க வந்து முடியாது. எல்லா நாளும் இப்படி ஆயிராது. ஒரு சில நாள் அந்த இம்பாக்டாக வரக்கூடியவங்க பவராக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரிலாம் வந்து ஆகும். இப்போ இந்த மேட்ச் பற்றி வந்து பார்க்கலாம். சிஎஸ்கே vs டிசி ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து நடக்குது. ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 5-9 காம்பினேஷன், அதாவது புதன் செவ்வாய் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட்டு சிஎஸ்கேல வந்து பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா அவர் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவர்கிட்ட வந்து ஒரு 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடுவார். ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக சிவம் துபே இந்த வருஷம் எந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா சரியாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை. ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுக்குறாரு, அதை வந்து பெரிய ரன்னை வந்து கன்வெர்ட் வந்து பண்ண மாட்டாரு. இந்த மேட்ச்சில் அதை ஒரு பெரிய ரன்னை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த மேட்ச்சில் அவர்கிட்ட வந்து ஒரு 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ராகுல் திரிபாதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். அவருக்கு வந்து ஆவரேஜ் தான் வந்து இருக்கும். அடுத்ததாக விஜய் சங்கர் வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ரவீந்திர ஜடேஜா ஒரு 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து தோனி கிட்ட இருந்து ஒரு 20 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஜேமி வார்டன் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, அவருக்கு வந்து 4 ஓவர் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் தான் அந்த விக்கெட் வந்து எடுப்பார். ஒருவேளை அவருக்கு வந்து 1 ஓவர் தான் கொடுக்குறாங்களா, 2 ஓவர் தான் கொடுக்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவரை நீங்கள் வந்து டீமில் எடுக்கலாமா வேணாமான்னு வந்து யோசிச்சுக்கோங்க. அடுத்து நூர் அகமது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் நடந்திருக்கு. 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டுக்கு மேலே வந்து எடுத்திருக்காரு. அது மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்க வந்து முடியாது. ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துட மாட்டார். இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் அது கீழே தான் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து கலீல் அகமது 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து மதிஷா பத்திரனா 2 விக்கெட் வந்து எடுப்பார். நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜாக் பிராசர் மேக்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் வந்து இருக்கும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஒருவேளை டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிக்கும் பட்சத்தில் ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து டூ பிளஸிஸ் ஒரு 25+ ரன்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து அபிஷேக் போர் அவர்கிட்ட வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நல்லாவே வந்து விளாண்டுருவார். அடுத்து கேஎல் ராகுல் இந்த மேட்ச் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கேஎல் ராகுல் வந்து ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து விப்ராஜ் நிகம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் ஒரு பேட்டிங் வந்து வரல. இந்த மேட்ச் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கொடுத்த மாதிரி ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது.
பவுலிங் போட்டால் ஒரு விக்கெட் வந்து விழுகும், பேட்டிங் வந்தால் நல்ல ரன்ஸ் வந்து அடிச்சிருவாரு. அடுத்து மிச்சல் ஸ்டார்க் ஒரு 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் மோஹித் சர்மா 1லேருந்து 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து முகேஷ் குமார் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து அஷ்டோக் சர்மா இம்பேக்ட் பிளேயராக வரும் பட்சத்தில் ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எப்படி ஒரு பேட்டிங் வந்து ஆடினாரோ அதே மாதிரி ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ 2 டீம்லையும் சேர்த்து சிஎஸ்கே ஆர்ஆரில் வந்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ரச்சின் ரவீந்திரா, சிவம் டியூபே, ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது, மதிஷா பத்திரனா, ஃபாஃப் டூ பிளஸிஸ், கேஎல் ராகுல், விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், அஷ்டோக் சர்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ கேஎல் ராகுல், சிவம் டியூபே இவங்க 2 பேரும் நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கும் பட்சத்தில் ரவீந்திரா வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக வந்து இருப்பார். அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கையில் மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக வந்து இருப்பார். இப்போ நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் வந்து நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 11 வச்சு எடுத்துக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் தான். இந்த 11 ஏதாவது சேஞ்ச் வரும் பட்சத்தில் இந்த ப்ரெடிக்ஷனுடைய அக்யூரசி வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது, குறையிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த பிளேயிங்களோட சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் நான் அதை வந்து டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ இன்னும் டெலிகிராம் சேனல் யாரும் ஜாயின் பண்ணாமல் வந்து இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷனுங்கிறது ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். டாஸுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்காங்கிறத பொறுத்து இந்த ப்ரெடிக்ஷனில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதையும் நான் வந்து டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ வீடியோ பார்க்குறாங்க, வீடியோ மட்டும் வந்து பார்த்துட்டு வந்து போகாதீங்க. 7 மணிக்கு அப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.